புதுடெல்லியில பிரதமர் தலைமையில முதலமைச்சர் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறார். அங்க போய் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வச்ச கோரிக்கைகள் சிலவற்றையும் நம்ம ஆட்சியில செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலவற்றையும் தன்னுடைய உரையில அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த விஜய் பேசியிருக்கிறார். பேசுறது நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்துல நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க. பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிறுத்தி வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. அதெல்லாம் யார் சொல்றது? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். இப்போ சொல்லுங்க மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க